கேப்டன் செல்வராஜ் அவர்களே, டிஎஸ்டி முத்துவேல் அவர்களே, சிஸ்டர் சிவா அவர்களே, கவியரசு அவர்களே, ஆனந்த் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நகர கழக செயலாளர் வீரா கணேசன் அவர்களே, எஸ்பிபி அவர்களே, பேரூர் கழக செயலாளர் அண்ணன் பகீர்சாமி அவர்களே, சிவனேசன் அவர்களே, தியாகி அவர்களே, சேரன் அவர்களே, கலைவேந்தன் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, நிறைவாக நன்றியுரையாற்ற உள்ள அண்ணன் பேரூர் கழக செயலாளர் அண்ணன் ராசேகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள கழக முன்னோடிகளே, சார்பணி நிர்வாகிகளே, வணங்குதலுக்கும் போட்டுதலுக்கும் உரிய தாய்மார்களே, கழக சார்பணி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, இந்த மண் என்பது எப்படி எவ்வளவு பண்படுத்தப்பட்ட மண் என்பதை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் பெருமைப்பட பேசினார்கள். திராவிட இயக்கம் என்பது என்னவென்று தெரியாத சிலர் பேசியதற்கு அவர்களது வருத்தத்தையும் பதிவு செய்தார்கள். அதாவது திராவிட இயக்க தந்தை நடேசனார் அவர்கள் முதலில் பிராமணர் அல்லாத ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த விவசாய கூலி தொழிலாளர் வர்க்கத்தில் உள்ளவர்கள் பிள்ளைகளும் கல்வி பயில வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருவல்லிக்கேணியில் முதலில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு கல்வியை கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் திராவிட இயக்க தந்தை நடேசனார் அவர்கள். படித்தால் மட்டும் போதாது என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கத்தின் டி.எம். நாயர் அவர்கள், the brain of the justice party என்று போற்றப்படுகிற டி.எம். நாயர் அவர்கள் முதன்முதலாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டத்தை வகுத்து தந்தவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர். அது மாத்திரமல்ல, முதலில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் என்பதை முதலில் தந்தது திராவிட இயக்கம் சார் பி.டி. தியாகராயர். முதலில் பெண்களுக்கு வாக்குரிமையை பெற்று தந்தது திராவிட இயக்கம். முதலில் பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தது திராவிட இயக்கம். முதலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பெற்று தந்தவர் நம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். முதலில் பொது விநியோக திட்டத்தை மக்களுக்கு வழங்கியவர் நம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். முதலில் கூட்டு குடிநீர் திட்டத்தை அமைத்து கொடுத்தவர் நம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். முதலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கிராமப்புற பகுதிகளுக்கும் வழங்கியவர் நம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். முதலில் பெண் குழந்தைகளுக்கு இலவச திருமண உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தந்து அதற்கும் அளவுகோலாக கல்வியை கொடுத்து 8ஆம் வகுப்பு பயின்றவர்களுக்கு திருமண உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து தந்தவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இது போன்ற எண்ணற்ற பல சாதனைகளை புரிந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழித்தோன்றலான திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் இன்று புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களின் மூலம் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் பயில்வதற்கு மாதம் 1000 ரூபாய் பணம் வழங்குபவர் மண்ணின் மைந்து நமது திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள். அது மாத்திரமல்லாமல் அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டத்தை ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு துவங்கினார்கள். அதாவது பிஞ்சு குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருந்தால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் என்ற எண்ணத்தில் தாய் தந்தையரை இழந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கும் அந்த அன்பு கரங்கள் என்ற ஒப்பற்ற திட்டத்தை தந்தவர் நமது திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து, இந்த அளவிற்கு சாதனைகளை தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே மற்ற செய்திகளை பற்றி நாம் கொஞ்சம் கூட கிஞ்சிட்டும் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் நமது இயக்கத்தவர்களுக்கு வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.